Okay students, so next the 12th sum. A coin is tossed thrice. The coin is tossed thrice. Thrice அப்படினா நமக்கு தெரியும். Thrice அப்படினா 3 times. ஒரு காயின் வந்து எத்தனை டைம்ஸ் த்ரோ பண்ணுறாங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து த்ரோ பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாம்பிள் ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு காயினா ஹெட் டெயில், ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் டெயில் கிடைக்கும். அடுத்து செகண்ட் காயின், இதிலிருந்து ஒரு ஹெட் டெயில் கிடைக்கும். அகைன் ஹெட் டெயில். அடுத்து 3 காயின் சொல்லியிருக்காங்க. அப்போ 3 டைம், அப்போ ஹெட் டெயில், ஸோ ஹெட் டெயில், ஸோ ஹெட் டெயில், ஹெட் டெயில். ஸோ இந்த மாதிரி ட்ரீ டயக்ராம் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நவ் வி ரைட் த சாம்பிள் ஸ்பேஸ். So sample space we denoted capital S. So sketch. So already we know that. So sketch T. Next one H T H. So next one. So H T T. So our at the T H THT, at the TTH, next one TTT. So that is a sample space. So now question right. So find the probability of the heading exactly 2 heads. So what is mean exactly 2 heads? கரெக்டாக 2 ஹெட் மட்டும்தான் வரும் அந்த காயினில். அந்த ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆர் அப்படின்னாலே we use the addition theorem. So next one at least 1 tail. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அட்லீஸ்ட் த 1 tail. இன்னும் அனதர் ஒன், இது வரைக்கும் நம்ம பார்த்தது 2 ஈவெண்ட்ஸ் தான். இதில் பார்க்கக்கூடியது 3 ஈவெண்ட்ஸ். அப்போ இந்த 3 ஈவெண்ட்ஸ் கொடுத்தாலே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா, ஸோ P of A யூனியன் B யூனியன் C அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ வி டேக் A, திஸ் ஒன் C. ஸோ A அட்லீஸ்ட் 1 tail, ஸோ 2 consecutive heads. இது வி ஹெட் த C. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லெட் A be a event of, so heading exactly. So what is mean exactly 2 heads means, so only 2 heads மட்டும் தான் அதுக்குள்ளே இருக்கணும். ஸோ சாம்பிள் ஸ்பேஸ் போங்க, அதில் 2 heads மட்டும் இருக்கிறத மட்டும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இதில் 3 heads வராது. ஸோ இதில் 2 heads இருக்கப்போ வரும். அப்போ A ஈக்குவல் டு HHT. ஸோ இதுலேயும் 2 heads தான். அப்போ HTH. ஸோ இதில் 1 head எழுதக்கூடாது, எக்ஸாக்ட்லி 2 head மட்டும் தான் இருக்கணும். அப்போ THH. So that's over. அப்போ n of A, number of elements in A 1 2 3. So write the probability P of A equal to n of A divided by n of S. What is the n of A? 3 divide, what is the n of S? It is sample space. So n of S equal to 8. Okay, write the 3 by 8. So next one to find. So let B be a event of, so heading, so at least 1 tail. So question at least 1 tail. So what is meaning of the at least 1 tail? So at least means increasing. The tails are the increasing. Appa 1 tail or 2 tail or 3 tails. That's collection. That means the at least 1 tail. So what is the B equal to? So at least 1 tail. Appa ஒரு tail இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அப்போ என்னென்ன கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னா எல்லாமே வரும். HHT, HTH, HTT, THH, THT, so TTH, so TTT. ஸோ எல்லாமே வரும். எந்த மட்டும் வராது அப்படின்னா அந்த HH மட்டும்தான் வராது, மிச்சம் எல்லாமே நம்ம சாம்பிள் ஸ்பேஸில் வரும். ஸோ N of B equal to, so how many elements? 7. So V of B equal to N of B divided by N of S. So N of B, so N of B is 7 divided by 8. So next one are the events, the consecutive tails. Let C be a event of, so consecutive tails. So what is mean consecutive? 2 consecutive tails. So 2 consecutive heads. So slight mistaking. So 2 consecutive heads. Consecutive means அடுத்தடுத்து. Consecutive அப்படின்னா என்னன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய 2 ஹெட்டுகள் அவங்க எழுத சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எது வரும் அப்படின்னா, ஸோ கோ டு ஃபார் த சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ HH நமக்கு என்னென்னா அடுத்தடுத்து வரக்கூடிய 2 ஹெட். அப்போ இங்கே பார்த்தோன்னா அடுத்தடுத்து நமக்கு வந்திருக்கு. 3 ஹெட் இருக்குது சார், அப்போ இது எழுதலாமா அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். நிறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்ணுவாங்க. நமக்கு தேவை அடுத்தடுத்து இருக்கிற 2 ஹெட், இதுவும் ஹெட் இதுவும் ஹெட். அப்போ இதை நம்ம எழுதலாம். அப்போ C ஈக்குவல் டு
H, H, H. Next one H, H, T, H. So next one T, H, H. So that's over. N of C equal to 3. So P of C equal to N of C divided by N of S equal to, that is N of C 3 divide N of S 8, 3 by 8. So next என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, A intersection B கண்டுபிடிக்கணும். A intersection B னா ஏலையும் Bல இருக்கிற காமன் எலமெண்ட். அப்போ எந்தெந்த எலமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா, ஸோ HHT, ஸோ HTH, THH, இதுதான் ஏலையும் Bல இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ். அப்போ N of A intersection B equal to 3. அப்போ P of A intersection B equal to N of A intersection B divide N of S. அப்போ 3 divided by 8. So next to find B intersection C. அப்போ B intersection C னா Bலையும் Cல இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ். அப்போ HHT வரும், THH, இதுதான் Bலையும் Cல இருக்கிற காமன் எலமெண்ட்ஸ். அப்போ N of B intersection C equal to 3, sorry 2. P of B intersection N of B intersection C divide N of S equal to 2 divided by 8. So next to find A intersection C. So A லையும் C ல இருக்கிற காமன் எலமெண்ட். So only 2, HHT, THH. அப்போ N of A intersection C equal to 2. அப்போ P of A intersection C, இந்த again நீங்கள் இந்த ஃபார்முலா எழுத தேவையில்லை, டைரெக்டாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ P of A intersection E equal to 2 divided by 8. ஸோ நான் எல்லாமே ஃபைன் பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா A intersection B intersection C ஃபைன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டு ஃபைன் A intersection B intersection C, மூணுலேயுமே காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ அப்போ மூணுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மூணுலேயும் காமனாக இருக்கணும். ஸோ ஒன் HHT, 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 ஸோ மூணுலேயும் காமனாக இருக்க எலமெண்ட். another one is THHH, இங்கேயும் THH இருக்குது, இங்கேயும் THHH, THH. ஸோ இதுதான் மூணுலேயுமே காமனாக இருக்கிற எலமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் HHH, ஸோ another one is THHH, sorry first one is HHT, இந்த மூணுலேயும் காமனாக இருக்க எலமெண்ட்ஸ். another element is THH, so THH. So N of A intersection B intersection C equal to 2. So B of A intersection B intersection C equal to 2 by 8. So what is our the formula? So by using the addition theorem in 3 events, so P of A union B union C, so what is the formula? P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. So first apply the values, all the value. P of A what value? So 3 by 8 first one, plus P of B 7 by 8 plus P of C 3 by 8 minus A intersection B, so 2 by 8 minus 2 by 8 minus 2 by 8 plus A intersection B intersection C plus 2 by 8. So there is a 3 by 8. So now simplify the answer. So first of all cancelling some elements. 3 by 8, so minus 3 by 8, here plus 3 by 8, here now minus 3 by 8. So first will be the cancel 3 by 8, 3 by 8. Now so minus 2 by 8 plus 2 by 8 will the cancel. So now we elements 3 by 8 plus 7 by 8 minus 2 by 8. So that's our elements. So base are same, so adding the denominator, numerator adding then, so 3 plus 7 minus 2, so 7 plus 3 10, so 10 minus 2 divided by 8, so 8 divided by 8. So now cancelling 8 by 8 cancelling, we get the answer 1. So that's all.